என்டிஏ ஃபைனலா பாத்தீங்கன்னா அபிஷியலா எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்க டேட்டா கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து 26 லட்சம்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே போய் அப்படிங்கிறது அபிஷியல் டேட்டா என்டிஏல இருந்து நம்மளுக்கு வந்திருக்குது. ஸோ அபிஷியல் டேட்டா எவ்வளவு அப்படின்னா 22,79,743. சரிங்களா? இதுல 13 லட்சம் வந்து கேர்ள்ஸ் கிட்ட இருக்காங்க, 9 லட்சம் வந்து பாய்ஸ் கிட்ட இருக்காங்க. இத பார்த்து பயப்படாதீங்க. ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ. இந்த நம்பரை பார்த்து பயப்படாதீங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியா இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபேக்ட் சொல்றேன். இந்த 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த 23 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 11 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து 12 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? 12 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் பாத்தீங்கன்னா 150 விட கம்மியா தான் இருக்கும். இவங்க எல்லாம் உங்களுக்கு போட்டியே கிடையாது. ஓகே, அதனால பாத்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பயப்படாத. நீ வந்து உன்னோட ஒரு சீட்டுக்காக தான் போராட்டம் பண்ண போற. அதுக்கு உன் ஹார்ட் ஒர்க் வந்து பேசும். சரியா? நீ ப்ராப்பரா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ எக்ஸாம் நல்லபடியா எழுது, உனக்கு சீட் கண்டிப்பா கிடைக்கும். பேனிக் ஆகாது. சரியா? கடைசி நேரத்துல வந்து படிச்சதெல்லாம் மறந்து போற மாதிரி இருக்கும். இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். தயவு செய்து பேனிக் ஆகாத. எக்ஸாம் ஹாலுக்கு டைமுக்கு போயிரு. ட்ரெஸ் கோடை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே, சாப்பிட்டுட்டு போய் எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடி தயவு செய்து சாப்பிட்டுட்டு போயிருங்க. சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அடுத்த 5:30 மணிக்கு தான் உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும். நடுவில் எல்லாம் சாப்பாடு கிடைக்காது. ஸோ சாப்பிட்டுட்டு போங்க. ஓகே, வாட்டர் பாட்டில் வேணும்னா வச்சுக்கோ. வாட்டர் பாட்டிலுக்குள்ளார கொஞ்சம் சுகர் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு லெமனை வந்து புழிஞ்சிட்டு வேணா போங்க. லெமன் ஜூஸ் மாதிரி கூட வச்சுக்கோ. அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா உள்ள கொண்டு போய், இல்லைன்னா தண்ணி வச்சு ஓட்ட வேண்டிதான். சரியா? ஸோ இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பரை பார்த்து பயப்படாத. இவ்வளோவா? சரியா? மேபி இந்த வீடியோ நீங்க பாக்குறப்ப ஏன் தம்ப்நெயில இப்படி கூட வாய் பொழந்துட்டு நான் நிக்கிற மாதிரி இருக்கும். பயப்படுறதுக்கு ஒன்னில, இது ரெகுலரா இருக்கிறது. போன வருஷத்தை கம்பேர் பண்றப்ப இந்த நம்பர்ல இப்ப கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஓகே, சரிங்களா? ஸோ படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இதை பத்தி நீ பயப்படாத. இவ்வளோதான் இந்த அப்டேட். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் நீட் எக்ஸாம். தேங்க்யூ.